Hi friends, welcome to Lakshmi Max. 10 April 2026க்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், டெய்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் வந்து 799. ஒரு டைம் 799 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்பதான் நான் புதுசா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு 10ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர் பாக்குறதுக்கு முன்னாடி 9ஆம் தேதியில நம்ம என்ன நியூஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ 9ஆம் தேதியோட நியூஸ் பாருங்க. ரீசன்ட்லி veteran காங்கிரஸ் லீடர் who served as a union minister in government of India passed away in April 2026. Who was she? ஓகே, சோ ரீசெண்டா காங்கிரஸ் லீடர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஓகேவா? சோ அவங்களோட நேம் என்ன? மொக்சினா கித்வாய். Astronomers recently discovered an unusual solar system containing 2 Earth-like planets. These planets are classified as what type? So இந்த planet என்ன டைப்ல வரும் அப்படின்னா சூப்பர் எர்த் டைப்ல வரும். Recently, who has been appointed as Vice President and Managing Director of Asia Pacific Japan Region by இன்டெல் கார்பரேஷன். ஓகேவா? சோ இன்டெல் கார்பரேஷனால மேனேஜிங் டைரக்டரா ஏசியா பசிபிக் ஜப்பான் ரீஜியனுக்கு யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சந்தோஷ் விஸ்வநாதன். Which country has recently launched the world's first 10G? ஓகேவா? சோ 10G high speed internet, U6 GHz internet network. சோ எந்த கண்ட்ரில லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10G வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல. கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் இஸ் இந்தியாஸ் நேஷனல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் லான்ச்டு பை விச் மினிஸ்ட்ரி? சோ இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? சோ எங்க இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல கல்பாக்கத்துல இருக்கு. Which ministry has released draft rules to manage tar balls and protect India's coastline and marine environment from oil spills? ஓகேவா? சோ தார் பால்ஸ் கடல் பகுதிகளை வந்து தூய்மையா வைக்கிறதுக்கும் எண்ணெய் கசிவுகள்ல இருந்து பாதுகாப்பு இது பண்ணவும் டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் climate change. Under whose mediation was a 2-week ceasefire agreed upon between Iran and the US? Okay, ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இடையில அந்த 2 வார போர் நிறுத்தத்துக்கு காரணமானவங்க யாரு? மீடியேட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். Which city topped the list of India's most polluted cities in March 2026? மார்ச் 2026 நிலவரப்படி எந்த சிட்டி வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் அப்படின்னா குருகிராம், ஹரியானா. Which countries recently vetoed a United Nations Security Council resolution to reopen the Strait of Hormuz? எந்த 2 country? ரஷ்யா and சைனா. Who has been appointed as the global ambassador for the TCS World 10K Bangalore 2026? யார் அப்படின்னா பிளாங்கா விளாசிக். மை வில்லேஜ் ஹெல்தி வில்லேஜ் இனிஷியேட்டிவ் வேர்ல்டு ஹெல்த் டேல எந்த ஸ்டேட்ல வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால. மகாராஷ்டிராவோட சிஎம் தேவேந்திர பட்னிவாஸ் தான் மை வில்லேஜ் ஹெல்தி வில்லேஜ் இனிஷியேட்டிவ் வந்து வேர்ல்டு ஹெல்த் டேல தொடங்கியிருக்காங்க. வேர் வாஸ் த 14th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஹெல்டு? எங்க நடந்திருக்கு? WTOவோட 14th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து யாண்டே கேம்ரூன்ல நடந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்ட் ஏ ஸ்பெஷல் கேம்பெயின் டு கிரியேட் ஏ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி? ஓகேவா? சோ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம் ஃபார்மர்ஸ்க்கு என்னெல்லாம் கொண்டு வராங்களோ அது எல்லாமே கரெக்டா அவங்களுக்கு போகுதா அப்படிங்கறத கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரிங்க கூடியதை வந்து எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல. ஓகே, இப்ப தமிழ் மீடியம் பாருங்க.
ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோங்கிறத ரிவிஷன் பண்ணலாம். இந்திய அரசாங்கத்தால் மத்திய அமைச்சராக பணியாற்றிய மூத்த காங்கிரஸ் தலைவர் சமீபத்தில் ஏப்ரல் 2026 காலமானார். அவரோட நேம் என்ன அப்படின்னா மோஷினா கித்வாய். சமீபத்துல வானியலாளர்கள் பூமியை மாதிரியே 2 கோள்களை கொண்ட ஒரு அசாதாரண சூரிய குடும்பத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த கோள்கள் வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா சூப்பர் எர்த் வகையை சேர்ந்தது. இன்டெல் கார்ப்பரேஷன் வந்து ஆசியா பசிபிக் மற்றும் ஜப்பான் பிராந்தியத்துக்கான துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா சந்தோஷ் விஸ்வநாதனை வந்து நியமிச்சிருக்காங்க. உலகின் முதல் 10G இணைய வலையமைப்பு எந்த நாட்டுல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்துல தொடங்கியிருக்காங்க. அரசு இ மார்க்கெட் பிளஸ் என்பது எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட தேசிய கொள்முதல் இணையதளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே ஆன்சர் இருக்கு. இ மார்க்கெட் பிளஸ் அப்ப எதுல வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே வரக்கூடியது. இந்தியாவின் முதல் முன்மாதிரி அதிவேக ஈநுலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கல்பாக்கம், தமிழ்நாட்டுல. தார் பந்துகளை நிர்வகிப்பதற்கும் எண்ணெய் கசிவுகளில் இருந்து இந்தியாவின் கடற்கரை மற்றும் கடல் சூழலை பாதுகாப்பதற்கும் எந்த அமைச்சகம் வரைவு விதிகளை வெளியிட்டுள்ளது? சோ எந்த அமைச்சகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே யாருடைய மத்தியஸ்தின் மூலமாக 2 வார போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னா யாரு மீடியேட்டரா இருந்தாங்க? பாகிஸ்தான். மார்ச் 2026 இந்தியாவில் மிகவும் மாசுபட்ட நகரங்களோட பட்டியல்ல முதலிடம் பிடித்த நகரம் எது அப்படின்னா ஹரியானாவை சேர்ந்த குருகிராம். ஹர்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை சமீபத்தில் வீட்டோ செய்த நாடுகள் எதுலாம் அப்படின்னா ரஷ்யா மற்றும் சீனா. டிசிஎஸ் வேர்ல்டு 10K பெங்களூர் 2026க்கான உலகளாவிய தூதராக நியமிக்கப்பட்டவர் பிளாங்கா விளாசிக். உலக சுகாதார தினத்தன்று மகாராஷ்டிரால பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவோட சிஎம் தேவேந்திர பட்னிபாஸ் எனது கிராமம் ஆரோக்கியமான கிராமம் அப்படிங்கக்கூடிய ஒரு முன்முயற்சியை தொடங்கினார். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக வர்த்தக அமைப்போட அமைச்சர்கள் மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா யாண்டே கேமரூன்ல நடந்திருக்கு. விவசாயிகள் பதிவுன்னு சொல்லக்கூடிய ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல. ஓகே, இது 9ஆம் தேதிக்கான நியூஸ். இப்ப நாம பார்க்கக்கூடியது 10ஆம் தேதியோட நியூஸ். ஓகே, ஒவ்வொரு நாளும் நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கும் போது முந்தின நாள்ல என்ன கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிருங்க. India recently withdraw its plan to host COP33 summit which is associated with which organization? இந்தியா சமீபத்தில் COP 33 உச்சி மாநாட்டை நடத்துவதற்கான தனது திட்டத்தை வந்து வாபஸ் பெற்றது. இது எந்த அமைப்புடன் தொடர்புடையது? இந்த COP33 வந்து எந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோட தொடர்புடையது. ஓகேவா? சோ 2028ஆம் ஆண்டுக்கான COP33 வந்து நம்ம இந்தியாவில நடத்துறதா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன்னா 2028ல வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. The decision was taken after a review of commitments for the year 2028. The proposal to host COP33 was earlier made by Narendra Modi in 2023 at COP28 Dubai. ஓகேவா? சோ COP28 துபாயில நடக்கும்போது அப்ப வந்து COP33 வந்து இந்தியால நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ 2028ல நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த COP33 வந்து இந்தியால நடக்கல அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓகே, காலநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாட்டின் கீழ் COP33 உச்சி மாநாட்டை நடத்துவதற்கான தன்னோட முயற்சியை வந்து இந்தியா வந்து வாபஸ் பெற்றுள்ளது. ஸோ 2028ஆம் ஆண்டுக்கான கட்டுப்பாடுகளை மறு ஆய்வு செய்த பிறகு இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டது. COP28 வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில நடந்துச்சு. சோ COP33 வந்து இந்தியால நடக்கிறதா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓகே, அடுத்து on which date World Homeopathy Day 2026 is celebrated? 2026ஆம் ஆண்டு உலக ஹோமியோபதி தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? சோ எப்பவுமே வேர்ல்டு ஹோமியோபதி டே வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி. ஓகேவா? சோ யாரோட பிறந்த நாளை வேர்ல்டு ஹோமியோபதி டேயா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா சாமுவேல் ஹனிமேன். ஓகேவா? சோ இவர் வந்து ஒரு ஜெர்மனை சேர்ந்த ஒரு பிசிஷியன். ஓகே, ஜெர்மனை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் சாமுவேல் ஹனிமேன். இவரோட பர்த்டேவை தான் பாத்தீங்கன்னா உலக ஹோமியோ தினமா வந்து கொண்டாடுறாங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி தான் உலக ஹோமியோபதி தினம். ஓகேவா? சோ இந்த 2026க்கான ஒரு கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான ஆரோக்கியத்திற்கு ஹோமியோபதி. இதுதான் 2026க்கான கருப்பொருள். ஓகேவா? சோ 2026க்கான தீம் பாத்தீங்கன்னா ஹோமியோபதி ஃபார் சஸ்டைனபிள் ஹெல்த்.
International Election Visitors Program 2026 has been launched by which organization? இதுலயே ஆன்சர் இருக்கு. எலெக்ஷன் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம் வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து எங்க இனாகிரேட் பண்ணாங்க இந்த எலெக்ஷன் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம்? ஓகேவா, ஸோ இது எங்க இனாகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா டெல்லியில. யாரு அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார். ஸோ இது வந்து ஒரு 2 கட்டங்களா வந்து நடக்க போகுது. இதோட ஃபர்ஸ்ட் கட்டம், ஃபர்ஸ்ட் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்லாம் கவர் ஆகும்னா அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி. செகண்ட் பேஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, ஸோ தமிழ் மீடியம் பாருங்க. சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டம் 2026 இந்திய தேர்தல் ஆணையத்தால் தொடங்கப்பட்டது. புதுடில்லியில ஞானேஷ் குமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. சோ இதுல வந்து 23 நாடுகளை சேர்ந்த 43 பிரதிநிதிகள் வந்து பங்கேற்கின்றன. சோ இதுல 2 கட்டமா வந்து நடக்க போகுது. முதல் கட்டம் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி கவர் ஆகும். ரெண்டாவது பேஸ்ல வந்து மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாடு வந்து கவர் ஆகும். ஓகேவா, who has been recently appointed as the CEO of Yes Bank? எஸ் பேங்கோட தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினய் டோன்ஸ். இவர் தான் எம்டி அண்ட் சிஓ ஆஃப் எஸ் பேங்கா வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, எஸ் பேங்கோட எம்டி அண்ட் சிஓ வினய் டோன்ஸ். யோகா மகோத்சவ் 2026 மார்க்கிங் த கவுண்டவுன் டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா வாஸ் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? சர்வதேச யோகா தினத்திற்கான கவுண்டவுனை குறிக்கும் யோகா மகோத்சவ் 2026 எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சோ எங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய லோனார்ல வந்து தொடங்கியிருக்காங்க. யோகா மகோத்சவ் 2026. இது எத்தனை நாள் கவுண்டவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 நாள் கவுண்டவுன். ஏன்னா யோகா தினம் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் யோகா டே பாத்தீங்கன்னா ஜூன் 21. ஓகே, சோ அது வரைக்கும் ஒரு 75 டேஸ் கவுண்டவுன், ஒரு மகோத்சவ், யோகா மகோத்சவ் வந்து லோனார் ராஜஸ்தான்ல வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, இதோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. திரிகோணாசனம். ஓகேவா, எதுக்காகனா ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு. ஓகே, த ஈவென்ட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை மொராஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் yoga focus on ayush agara promoting natural foods like millets and ragi. ஓகேவா, சோ நேச்சுரல் ஃபுட்ஸ் ஆன ராகி இது எல்லாத்தையுமே ப்ரமோட் பண்றதா இந்த ஆயுஷ் ஆகாராவோட நோக்கம். ஓகேவா, சோ யோகா மகோத்சவ் 2026 ஆயுஷ் அமைச்சகத்தால் லோனார் ராஜஸ்தான்ல வந்து தொடங்கப்பட்டுள்ளது. 75 நாள் கவுண்டவுனை வந்து இது குறிக்குது. ஓகேவா, 5000 பங்கேற்பாளர்கள் வந்து திரிகோண ஆசனம் செய்து ஆசிய சாதனை புத்தகத்தில் வந்து என்ன பண்றாங்க, இடம் பிடிக்கிறாங்க. சிறுதானியங்களான ராகி போன்ற இயற்கை உணவுகளை ப்ரமோட் பண்றது இதோட முக்கியமான நோக்கம். ஓகே, திவ்யா சிங் who reached Mount Everest base camp by bicycle which she belongs to which state? மிதிவண்டி மூலம் மவுண்ட் எவரெஸ்ட் அடிப்படை முகாமிற்கு சென்ற திவ்யா சிங் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சோ இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா பீகாரை சேர்ந்தவங்க. ஓகேவா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் டு ரீச் எவரெஸ்ட் பேஸ் பை பைசைக்கிள். ஓகே, இதே மாதிரி ரீசெண்டா நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உமன். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் நியூஸ் பாருங்க. அஸ்வினி பிடே became the first woman commissioner of பிரிஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷனோட ஃபர்ஸ்ட் உமன் கமிஷனர். அதே மாதிரி சபா ஷால். ஓகே, இவங்களும் யாரு, ஹெட் ஆஃப் ஸ்ரீநகர் சென்ட்ரல் ஜெயிலோட ஃபர்ஸ்ட் உமன். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் ஆபீசர் டு லீட் சிஆர்பிஎஃப் மார்ச் கண்டிஜன் 140 மேல் சோல்ஜர்ஸ் ஆன் ரிபப்ளிக் டே 2026. சோ யாரு அப்படின்னா சிம்ரன் பாலா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரீச் த சவுத் போல் யாருன்னா காம்யா கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் த பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா யாருன்னா சங்கீதா பருவா. ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் யாருன்னா சோனாலி மிஸ்ரா. ஃபர்ஸ்ட் உமன் வைஸ் சான்சலர் ஆஃப் நாக்பூர் யூனிவர்சிட்டி யாருன்னா மணலி மக்ரன் ஷீர்சாகர். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி இன்க்ளூடட் இன் த டைம் 100 கிரியேட்டர் லிஸ்ட் யாருன்னா பிரஜக்தா கோலி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் இ ஓட்டர் யாருன்னா விபா தேவி. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் யூனியன் லா செக்ரட்டரி யாருன்னா அஞ்சு ரதி ராணா. இது எல்லாமே ரீசெண்டா இந்த ஜனவரிக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் உமனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாத்துருங்க. மிதிவண்டி மூலம் எவரெஸ்ட் அடிப்படை முகாமை அடைந்த முதல் இந்திய பெண்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யா சிங். ஓகே, இவங்க வந்து பீகாரை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர். ஓகே, இதே மாதிரி ரீசெண்டா நம்ம நியூஸ்ல பார்த்தது பாத்தீங்கன்னா பிரிஹன் மும்பை மாநகராட்சியோட முதல் பெண் ஆணையர் அஸ்வினி பிடே. ஸ்ரீநகர் மத்திய சிறையோட முதல் பெண் தலைவர் வந்து சபா ஷால். 2026 குடியரசு தினத்தன்று 140 ஆண் வீரர்களை கொண்ட சிஆர்பிஎஃப் அணிவகுப்புக்கு தலைமை தாங்கியவர் சிம்ரன் பாலா. தென் துருவத்தை அடைந்த முதல் இந்திய பெண் வந்து காம்யா கார்த்திகேயன்.
பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியாவோட முதல் பெண் தலைவர் சங்கீதா பருவா. ரயில்வே பாதுகாப்பு படையோட முதல் இயக்குனர் ஜெனரல் சோனாலி மிஸ்ரா. நாக்பூர் பல்கலைக்கழகத்தோட முதல் பெண் துணைவேந்தர் மனாலி மக்ரன் ஷிர்கார். டைம்ஸ் 100 படைப்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் பிரஜக்தா கோலி. இந்தியாவோட முதல் பெண் மின் வாக்காளர் யாருன்னா விபா தேவி. மத்திய அரசோட முதல் பெண் சட்ட செயலாளர் அஞ்சுரதி ராணா. ஓகே, அடுத்த கொஸ்டின். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வாஸ் லான்ச்ட் இன் விச் இயர் விச் ரீசன்ட்லி கம்ப்ளீட்டட் 11 years on April 8. ஏப்ரல் 8 படி பாத்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஆரம்பிச்சு 11 வருஷம் ஆயிருச்சு. அப்ப இது எப்ப தொடங்குனாங்க, இதுதான் கொஸ்டின். ஏப்ரல் 8 அன்று சமீபத்தில் 11 ஆண்டுகளை நிறைவு செய்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி தான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வந்து தொடங்குனாங்க. ஓகேவா? சோ நான் என்னோட பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண இயர். ஓகேவா? சோ அப்பதான் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வந்துச்சு. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சிறு தொழில்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னா லோன் வழங்குறது. மைக்ரோ அண்ட் ஸ்மால் பிசினஸ்க்கு வந்து லோன் வழங்குறது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்கீம் இருந்துச்சு. ஓகேவா? சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு இருந்துச்சு. ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தருண் பிளஸ்ன்னு ஒண்ணு அதுல ஆட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல 2015ல லான்ச் பண்ணும்போது சிசு, கிஷோர், தருண் தான் இருந்துச்சு. ஓகே, இட் சப்போர்ட்ஸ் த விஷன் ஆஃப் டெவலப்டு இந்தியா பை 2047. லோன் பாத்தீங்க அப்படின்னா 50,000 இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல லோன் வரும். ஓகேவா? சோ அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. சிசுக்கு கீழே போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். கிஷோர் பிளானுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா 50,001 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். தருணுக்கு கீழே வாங்குறோம் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே வாங்குறோம்னா 5,01 இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். அதே தருண் பிளஸ் அப்படிங்கும் போது நீங்க 20 lakhs வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், லோன் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, சோ நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதான் அப்படியே இங்க தமிழ்ல கொடுத்திருக்கேன். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஏப்ரல் 8 2015ல வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா? சோ இப்போ இதோட கடன் பிரிவுகள் பாத்தீங்கன்னா இதுல 3 வகையா இருந்துச்சு ஆரம்பத்துல. லாஸ்டா ஆட் பண்ணதான் எது அப்படின்னா இந்த தருண் பிளஸ். சிசு, கிஷோர், தருண். ஓகே, 2047க்குள் வளர்ந்த இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கு. ஓகே, இதுல கடன் எவ்வளவு கொடுக்கறாங்கன்னா 50,000 இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும். சிசு அப்படின்னா நீங்க 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். கிஷோர் பிளான் மூலமா பாத்தீங்கன்னா 50,001 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். தருண்னா 5,01 இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து எக்ஸசைஸ் சைக்ளோன் 2026 இஸ் ஏ ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி? எக்ஸசைஸ் சைக்ளோன்ங்கிறது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னா எகிப்து. ஓகேவா? இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான அந்த கூட்டு ராணுவ பயிற்சி தான் என்னது அப்படின்னா எக்ஸசைஸ் சைக்ளோன். ஓகே, வாட் இஸ் த தீம் ஆஃப் போஷன் பக்வாடா 2026? இந்த போஷன் பக்வாடா 2026 வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வர்றதுதான் எது அப்படின்னா இந்த போஷன் பக்வாடா. ஓகேவா? இதோட மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட இது என்ன அப்படின்னா மேக்சிமைசிங் பிரைன் டெவலப்மெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் 6 years ஆஃப் லைஃப். ஓகே, வாழ்வின் முதல் 6 ஆண்டுகளில் எனது மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்துதல். ஓகே, இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுங்கிறத சொல்லிட்டேன். இதோட 8th எடிஷன் ஆஃப் போஷன் பக்வாடா பாத்தீங்க அப்படின்னா 9th ஏப்ரல்ல இருந்து 23rd ஏப்ரல் வரைக்கும் நடக்க போகுது. இதோட முக்கியமான தீம் என்ன அப்படின்னா மேக்சிமைசிங் பிரைன் டெவலப்மெண்ட் இன் த ஃபர்ஸ்ட் 6 years ஆஃப் லைஃப். ஓகே, ஓகே, போஷன் பக்வாடா வரக்கூடிய மினிஸ்ட்ரி நான் சொல்லிட்டேன். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஏப்ரல் 9ல இருந்து 23 வரைக்கும் 8வது பதிப்பான போஷன் பக்வாடா வந்து நடக்க போகுது. இதோட மைய கருத்து வாழ்வின் முதல் 6 ஆண்டுகளின் மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்துதல். இதுதான் 2026க்கான தீம். Where was the International Conference on Spacecraft Mission Operations held? விண்கல விண்வெளி பயண செயல்பாடுகள் குறித்த சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா பெங்களூர்ல நடந்திருக்கு. இதோட தீம் என்ன அப்படின்னா இனோவேட்டிவ் ஆபரேஷன் ஃபார் ஸ்மார்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் மிஷன் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதுதான் இதுக்கான தீம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியாஸ் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் எங்க இருக்கு? கல்பாக்கம், தமிழ்நாட்டுல இருக்கு. இஸ் எ பார்ட் ஆஃப் விச் ஸ்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம்? கல்பாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியாவோட முன்மாதிரி வேக உற்பத்தி உலை அணுசக்தி திட்டத்தின் எந்த கட்டத்தின் கீழ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல வரக்கூடியது. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? The concept of breathable buildings recently piloted in Mumbai focuses on improving which aspect of urban living? மும்பையில் சமீபத்தில் சோதனை முறையில் தொடங்கப்பட்ட சுவாசிக்கும் கட்டிடங்கள் என்ற கருத்து நகர்ப்புற வாழ்க்கையின் எந்த அம்சத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது? இன்டோர் ஏர் குவாலிட்டி, உள்ளரங்கு காற்றின் தரம். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
Asteroid 2026 recently tracked by NASA passed Earth at a distance closer than which of the following? சமீபத்தில் நாசாவில் கண்காணிக்கப்பட்ட 2026 GD என்ற சிறுகோள் பின்வருவனவற்றுள் எதனை விட குறைந்த தொலைவில் பூமியை கடந்து செல்கிறது? ஸோ நிலவின் சுற்றுப்பாதையை விட குறைந்த தொலைவில் என்ன பண்ணுது? பூமியை கடந்து செல்லக்கூடிய ஒரு சிறுகோள். ஓகே. Recent cabinet approval related to women's reservation aims to provide how much quota for women in Lok Sabha and State Assembly. Lok Sabha and State Assemblyல விமனுக்கு எவ்வளோ கோட்டா கொடுக்குறாங்க, எவ்வளோ இட ஒதுக்கீடு அப்படின்னா 33%. பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பான அமைச்சரவையின் சமீபத்திய ஒப்புதல் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு எவ்வளவு இட ஒதுக்கீடு கொடுப்பதை வந்து நோக்கமா இருக்கு அப்படின்னா 33%. ஓகே, அடுத்த கொஸ்டின். Task Force to Strengthen Agriculture Resilience in India has been formed by which organization? அக்ரிகல்ச்சர்னு வந்துருச்சு. இந்தியாவின் விவசாய மீள்திறனை வலுப்படுத்துவதற்கான பணிக்குழு எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளது? அப்போ அது என்னது? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழே தானே வரும். ICARனு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகே, இட் ஃபார்ம்ட் a special task force to enhance agriculture resilience. Okay, it focuses 100 aspirational district under எந்த program? Mera Gaon, Mera Gaurav program. Under India's National Quantum Mission, a secure communication breakthrough of 1000 km is based on which technology? இந்தியாவின் தேசிய குவாண்டம் திட்டத்தின் கீழ் 1000 கிலோமீட்டர் தொலைவிலான பாதுகாப்பு தகவல் தொடர்பு திருப்புமுனை எந்த தொழில்நுட்பத்தின் கீழ் அமைந்துள்ளது? ஸோ எந்த தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. ஓகே, ஸோ இந்த தொழில்நுட்பத்தின் கீழ் உள்ளது. ஓகே ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். டெய்லி April 1, 2, 3 இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம CA PDF ப்ளஸ் டெஸ்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கு படிச்சுட்டு அங்கேயே டெஸ்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி வார கடைசியில் ரிவிஷன் பண்ணிட்டு வீக்லி டெஸ்ட்டாகவும் எழுதிக்கலாம், மந்த்லி டெஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். இந்த PDF எல்லாமே CA PDF கோர்ஸில் இருக்கும். ஒரு டைம் பே பண்ணிட்டீங்க, 799 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு நீங்க கரண்ட் அஃபேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கான கொஸ்டின். Which city topped the list of India's most polluted cities in March 2026? மார்ச் 2026ல இந்தியாவில் மிகவும் மாசுபட்ட நகரங்களோட பட்டியல்ல முதலிடம் பிடித்த நகரம் எது? உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பேங்கிங், SSC, ரயில்வேன்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்கிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்ல உங்களோட ஜாப் டிசைடிங் ஃபேக்டர்னே சொல்லலாம். எதை? கரண்ட் அஃபேர். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் டஃப்பா இருக்கும். இங்கிலீஷும் கரண்ட் அஃபேரும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா மெயின்ஸ் அடிச்சிடலாம் பேங்கிங்ல. அதே மாதிரி ரயில்வேல ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்னு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நடக்கக்கூடிய எக்ஸாம்ல எல்லாம் கரண்ட் அஃபேர்ல இருந்தா மெஜாரிட்டியான கொஸ்டின் கேட்கறாங்க. SSCலயும் அதே மாதிரி தான். ஸோ கரண்ட் அஃபேரை மொத்தமா கலெக்ட் பண்ணி வருஷ எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி உட்காந்து 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர், 10 மாசத்தோட கரண்ட் அஃபேர்னு படிக்கும் போதுதான் அது பேர்டனா இருக்கு. டெய்லி படிச்சிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஈஸி தான். ஸோ டெய்லி படிக்கிறதுக்கு CA PDF ப்ளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க, லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் போதும் மேம், கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, குரூப் D NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. படிங்க, படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்லையும் ஸ்டூடெண்ட் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் யூடியூப்லயும் வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்லயும் தனி டீம் வச்சு கரண்ட் அஃபேருக்கான PDFும் கொடுத்து டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.